ஹாய். ஸோ வந்து இன்னைக்கோட கலெக்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கொலாபரேஷன் ஒர்க்கு வந்துட்டு ஒரு செலப்ரேஷன் வந்துட்டுருக்கு. ஏன்னா கொலாபரேஷனாக ஒர்க் பண்ணி அவங்க வந்துட்டு சாதிக்க போகிறாங்க. ஒர்க்கு தேவைப்படுற எல்லா ஒர்க்கும் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் வந்து எதை தேடி போகிறீங்களோ அது ஆல்ரெடி அங்கேயே இருக்குது. உங்கள் பக்கத்தில் இட்ஸ் ரைட் பிலோ யுவர் நோஸ். ஆனால் வந்து உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு லீடராக இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ப்ரொடெக்ஷனாகவும் யோசிக்கணும். தனக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கணும், அதே சமயம் வந்து விஷனரியாகவும் இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எப்போ வந்து தன்னோட இமோஷன்ஸ் மற்றவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது உண்டு. அப்புறம் வந்துட்டு இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும், நம்ம இன்னும் கற்றுக்குட்டி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. கற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட லைஃப் என்னென்ன எப்படி மாற்றிட்டு போகலாம், எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சுற்றிட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த டைமில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக எமோஷன்ஸ், தாட்ஸ், வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கைடன்ஸ் உங்களுக்குள்ளேருந்தே தான் வருமே தவிர வெளியிலேருந்து வர்றதுக்கு எதிர்பார்க்காதீங்க. வெளியிலேருந்து வந்தால் அவங்க வந்து எதையாவது எதிர்பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ளேருந்து வரும்போது அதை வந்து உண்மையாக இருக்கும். ஏன்னா அது உங்களோட ஹையர் செல்ஃபாக இருக்கும். ஏன்னா உங்களோட நல்லதுக்கு தான் உங்களோட இது சொல்லுவாங்க. அதே சமயம் உங்களுக்குள்ளேருந்து வர்ற அந்த வாய்ஸ் எதை பற்றி வருது? அது உங்கள் பயத்துலேருந்து வருதா, டவுட்லேருந்து வருதா, இல்லை உண்மையிலேயே உங்களோட அந்த ஹையர் செல்ஃப் தான் உங்கள் த்ரூ யூவே பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து மறுபடியும் பழைய மாதிரி இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி டெம்டேஷன்ஸு, டிஸ்ட்ராக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன், ஸோ அந்த மாதிரி திரும்ப வந்துட்டுருக்கு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதுலேருந்து இப்போ தான் வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு மூமெண்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ தான் வந்து அதுலேருந்து வெளியே வரணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு வெளியே வரணும்னு யோசிச்சுட்டு ஒரு மூமெண்ட்டு வந்து வந்துட்டுருக்கு. முன்னாடி ரொம்ப ஸ்டக்காக இருந்துச்சு, ஒரு வண்டி வந்து சேரில் மாட்டின மாதிரி இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி தாண்டி வர்றதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸோ இப்படி புரிஞ்சுக்கும் போது யார் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க, தேவைப்படல, யார் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க, நல்லது செய்யலை, இதெல்லாமே வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்னோடய க்ரௌன் சக்கரம் நல்லா ஒர்க் பண்ணுது, ஸோ எனக்கு வந்து மற்றவங்களுக்காலையும் ப்ரொவைட் பண்ண முடியும், அதே சமயம் என்னாலையும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை இப்போ வந்திருக்கு. ஸோ மறுபடியும் அந்த பழைய மிஸ்டேக்ஸ்க்கே நீங்கள் போய் விழுந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஒரு நீயா எபிசோடில் நான் பார்க்கும்போது ஒரு அண்ணா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நான் வந்து ஓன் ஹவுஸ் இருக்குது, ஓன் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் எனக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பொண்ணுங்களை போய் பார்த்தாச்சு அலைன்ஸு, ஆனால் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கே மனசு இல்லை, இமோஷனல் கனெக்டிவிட்டி கிடையாது. ஏதோ ஸ்லேவ் மாதிரி, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நான் உன்னோட பெரியவ, நான் வந்து உன்னோட அதிகமாக சம்பாதிக்கிறேன், அதனால நீ எனக்கு அடிமையாக தான் இருக்கணும், நீ லேடி, நீ இப்படித்தான் இருக்கணுன்ற ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கல் இதுலேயே அவங்க அந்த பையன் இருந்திருக்காங்க. அவங்க பேசுகிற தோரணையிலேயே அது தெரிஞ்சிச்சு. ஸோ காசு மட்டுமே எல்லாமே கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, அப்புறம் ஸோ அதுதான் இங்கே வந்து இந்த கால் வழி எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ காசு வந்து யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், நம்பிக்கை சம்பாதிக்கணும். நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்சன் தான் அந்த எதிர் பர்சன் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணாமையே அவங்களுக்கு அது புரியணும், அந்தளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். அப்புறம் வந்துட்டு அதே சமயம் அந்த பர்சனும் அந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியும். நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா அவங்க நம்மளுக்கு தேவை கிடையாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை எது சூஸ் பண்ணுறீங்கன்றது தான் பொறுத்து இருக்குது. அப்புறம் வந்து இங்கே நிறைய பேருக்கு ட்வின்ஸு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, ட்வின் பாய்ஸ், ட்வின் கேர்ள்ஸ் பிறப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம். இது ஒரு சைன். ஓகே, அதுக்கப்புறம் பொண்ணுங்களும் வந்துட்டு ரொம்ப அசர்ட்டிவாக இருக்காங்க, எது நம்மளுக்கு தேவைப்படுது, எது தேவைப்படலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க கரெக்டாக பவுண்ட்ரிஸோடு செட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இதில் இருக்குது. ஸோ ஆஸ் அ கேட், ஒரு கேட் எப்படி வந்துட்டு எல்லார்கிட்டேயும் உண்மையாக எல்லார்கிட்டேயும் வந்துட்டு லொடன்ட்டு ரொம்ப ஒட்டிகிட்டுலாம் இருக்காது.
சரியா? அது வந்து புடிச்சவங்ககிட்ட தான் பேசும், புடிச்சவங்ககிட்ட தான் பாசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவுண்டரீஸ். ஸோ அது வந்துட்டு இந்த குயின் ஆஃப் ராட்ஸ் அதாவது இங்க இருக்கிறவங்க வந்து இருக்காங்க. இது பையனா இருக்கலாம், பொண்ணாவும் இருக்கலாம். ஓகே. ஆம். ஸோ அந்த மாரி நீங்க பவுண்டரீஸ் செட் பண்ண கத்துக்கிட்டீங்க. அதனால உங்களோட அந்த டெஸ்டினியே நீங்க மாத்துறீங்க. ஜெனரேஷனல் கர்சஸ மாத்துறீங்க. அதனால நெறைய சேஞ்சஸ் வந்து உங்கள சுத்தி நடக்குது. உங்கள சுத்தி நெறைய பேர் வந்து உங்கள அகெயின்ஸ்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரிகர் ஆவாங்க. ஸோ இந்த சைன்ல இருக்கிற நெறைய பேர் வந்து ஃபயர் சைன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து நீங்க ப்ளூ மாறுறது மத்தவங்களுக்கு புடிக்கல. மத்தவங்கலாம் ஒரே மாரி இருக்கும்போது, நீ வித்தியாசமா இருக்கன்னு சொல்லி உங்களோட டார்கெட் பண்றாங்க. ஆனா, இங்க இருக்கவங்க வந்துட்டு அம் ரொம்பவே மனசு சொல்றத கேட்கிறவங்க. ஏன்னா, ஹார்ட் சக்ரா ஓப்பனா இருக்கு. அதே சமயம் கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே வந்துட்டு பவுண்டரீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட அது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ, இவங்க ரொம்ப பிரேவான பெர்சனும் கூட. ஓகே. அதனால லியோ சைனும் இருக்கிற ஒரு பெர்சனா இருக்கலாம். லியோ, ஏரிஸ், சாஜிட்டேரியஸ் ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன். ஸோ அவங்கள அவ்வளோ சீக்கிரம் கீழே போட முடியாது. இவங்கள தாண்டி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரியர் மாதிரி ஒரு பெர்சன். இவங்களே அப்படி ஆயிடுவாங்க. பவுண்ட்ரிஸ் அண்ட் பேரியர்ஸ். ஒரு அழிக்க முடியாத ஒரு செவுரு மாதிரி. இவங்கள தாண்டி தான் வந்துட்டு எதுவுமே செய்ய முடியும். பட் இவங்கள தாண்டவே முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இந்த பூமர் திங்கிங், ஸ்டீரியோடைபிக்கல் திங்கிங்கெல்லாம் இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு தீ மாதிரி வேலை செய்வாங்க. ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும். இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் இவங்க உண்மையை தான் பார்ப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்துருவாங்க அவங்க. கரெக்டாக உண்மைகள் பார்த்திருவாங்க. அதை வந்து வெளியிலும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த ஈர மனசும் இருக்குது. எவ்வளோ ஃபியர்ஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த மனசும் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த மனசு இருக்காது. நல்லா தே வில் டூ கிரேட் திங்ஸ். ஆனால் அந்த மனசில் எம்பத்தி எல்லாம் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். இந்த குரூப்பில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது இருக்குது. அவங்களே வந்து எதுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்களே இனிஷியேட் பண்ணுவாங்க. யாருக்காகவும் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்தால் என்னோடய லைஃபே மாறிடும். அப்போ நான் எல்லாமே கரெக்டாக செய்வேன். நான் ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பேன். இந்த கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்கள்ல பழைய காலத்தில். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காமல் நானே எனக்கான இதை உலகத்தை நானே உருவாக்கிப்பேன். யார் இருக்காங்களோ இல்லையோ நானே வந்து இனிஷியேட் பண்ணுவேன். யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன். அதே சமயம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொறுமையான ஒரு இடத்துல இருந்தும், ஒரு வயசான மெச்சூரான இடத்துல இருந்தும் அவங்கள வந்து அவங்களே பார்த்துக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் வந்து அவங்க ப்ரொடெக்டடாகவும் இருப்பாங்க. ப்ரொடெக்ஷனும் போட்டுப்பாங்க. எனர்ஜி ஹீலிங், அப்புறம் அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் கனெக்ஷன் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். ரொம்ப ஓல்டு சோலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ரொம்ப மெச்சூராகவும் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களா கூட இருக்கலாம். இந்த வயசில் வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கலாம். 6, 7, 8 வயசு கூட இருக்கலாம். பட் அவங்களோட மெச்சூரிட்டி வந்துட்டு 50 வயசு இருக்கிறவங்க கிட்ட 50 இயர்ஸ் இருக்கிறவங்க அவங்ககிட்ட இருக்கிறத விட இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மெச்சூரிட்டி, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஏஜுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இப்போது 2025 பிறக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்க. டக்குன்னு எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க, மெச்சூராக யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் வந்து அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப சைல்டிஷாக தான் இருப்பாங்க. சைல்டாக இருக்கிற அந்த ஏஜ் சைல்டிஷாக தான் இருப்பாங்க. பெரியவங்க தான் வந்து பெரியவங்க மாதிரி யோசிப்பாங்க. பட் இப்போ வந்து பெரியவங்க இம்மச்சூராக மாறிட்டு இருக்காங்க. இல்லாட்டி அதை வந்து அடாப்ட் ஆக முடியாதவங்க, சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆக முடியாதவங்க வந்து இம்மச்சூராக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பிறந்த குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்கலாம் வந்துட்டு ரொம்ப அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்களால அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து எப்போவுமே ஒரு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது சரியா தப்பா, அவங்க யார், இவங்க இங்கே வராங்க அங்கே போகிறாங்கன்னு ரொம்ப கவனிப்பானதாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கொலாபரேஷன் மாதிரியும் அவங்க ரொம்ப யோசிச்சு தான் அவங்களோட மெம்பர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும். அப்புறம் அது எப்போவுமே விக்ட்ரியை நோக்கி தான் போகும். ஏன்னா அவங்க மைண்ட் செட்டே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இன்டர்னலாகவே அவங்க வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரே இதில் தான் இருக்காங்க. இந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ரொம்ப அவுட்டேட்டட் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்பிட்டு யாரும் இப்போ இருக்கிறது கிடையாது. அப்புறம் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால ஈஸியாக வந்து
அதை அசஸ் பண்ண முடியுது. அவங்க எங்கே தப்பாக போகிறாங்க, என்ன பண்ணணும், அப்புறம் எப்படி போனால் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும், இது வந்து மெச்சோர்ட் வே, நாமும் மாட்டக்கூடாது, அதே சமயம் நம்மளுக்கு கெயின்ஸும் இருக்கணும், அப்புறம் மற்றவங்களையும் நம்ம பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் அவங்க வந்து கரெக்டாக ஒரு அனலைஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இதனால் தெரிய வருது. ஏன்னா அவங்க ரொம்ப மெச்சூராக யோசிக்கிறாங்க. எப்போதுமே வந்துட்டு ஒரு டெஸ்பரேட் இதுலேயே அவங்க கிடையாது. டெஸ்பரேட்டாக இருக்கிறவங்க தான் வந்து கிடச்சா போதுன்ற மாதிரி எது கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு டவுன்ஃபாலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மெச்சோர்ட் திங்கிங், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரியும், எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியும், அண்ட் ப்ரொடெக்டட்னு அவங்களுக்கு தெரியும். தேர் வெரி கனெக்டட் டு தேர் ஏஞ்சல்ஸ். ஓகே, ஸ்பெஷலி ஏஞ்சல்ஸு, அப்புறம் மெட்டட்ரான், ஆர்ச்ஏஞ்சல் மெட்டட்ரான், சாண்டல்ஃபார்ம், மெர்கபா, கிறிஸ்டல்ஸ், கிரிட் கிறிஸ்டல்ஸ், ஓகே, கிறிஸ்டல் கிரிட், அந்த அப்புறம் வந்து இந்த ஜெனரேட்டர், கிறிஸ்டல் ஜெனரேட்டர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஓகே, டூல்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது. அப்புறம் அகெயின் மெர்லின், அவரோட இதை பற்றியும், அவரோட டிஎன்ஏ கூட இவங்களுக்கு வந்திருக்கலாம், அவரோட கான்ஷியஸ்னஸ் கூட இவங்களுக்கு டேப் அப் ஆகிருக்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப புஷியாகவும் அவங்களே அவங்கள வந்து தள்ளிப்பாங்க. இவங்க வந்து டாரஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தோஸ் ஹார்ன்ஸ். ஸோ டாரஸ் ரொம்ப விரல், ஒரு மிருகமாக கூட மாறுவாங்க. பட் அந்த மிருகத்தனத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க அந்த இது இருக்குது அவங்கக்கிட்ட. அதே சமயம் அவங்களோட டெஸ்டினி எதுவோ அது வந்து எப்படி தனக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை தெரிஞ்சு புரிஞ்சு அக்காஷிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தவங்களா கூட இருக்கலாம் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க. ஸோ ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க இந்த குரூப்பில் இருக்கிறவங்க. அதுக்கான எல்லா வழிகளும் பண்ணிவிட்டு தே குட் ஈவன் பி கம்யூனிகேட்டிங் வித் அனிமல்ஸு, பேர்ட்ஸு, நேச்சர் கூட பேசுகிறவங்களா இருக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கலாம். ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக் பர்சனாலிட்டி, ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் இப்போ அவங்க சும்மா ஒரு விஷன் போர்டு வைப்பாங்க ஒரு நாள், அதே வாரம் வந்து அவங்களுக்கு அந்த விஷன் போர்டில் இருக்கிற மஹாலோ இல்லை வந்துட்டு அந்த விஷன் போர்டு என்னென்ன போட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு டெஸ்ட் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். அப்புறம் ரொம்ப ஃபெர்டிலிட்டியாக இருப்பாங்க, ரொம்ப அபண்டன்ட்டான ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. they'll be one with the alignment, be one with the nature. எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு அலைன்மெண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். அது என்ன பண்ணாலும் யாராலையும் வந்து அசைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க டிஎன்ஏவே வந்துட்டு அவங்க மாற்றிக்கிற தன்மை அவங்கக்கிட்ட இருக்குது, அடாப்டபிலிட்டி இருக்குது. அப்புறம் வந்து பாலைவனமாக இருக்கிறத கூட அவங்க வந்து செழிப்பான இடத்துல மாற்றிடுவாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை அவங்கக்கிட்ட இருக்கும். அப்புறம் போய் கபக்குன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப நாலேஜபிளாகவும் இருப்பாங்க. ஜென்ரலாகவே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த இது இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் போடுவாங்க. உடனே போய் டவி வெடிக்கிறதுலாம் கிடையாது. எல்லாம் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சரியா தப்பா, இதில் எது அவங்களோடது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கானதை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் டெஸ்பிரேஷன். இதுதான் அவங்களோட மெயின் ஹைலைட்டே. அவங்க யாருன்னு தெரியும், என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாமே முன்னேறதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு எஜிப்ஷியன், ஹைரோக்ளிஃபிக்ஸ், ஆர்கியாலஜி, ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே ஆர்வம் காட்டுறவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இமோஷன்ஸில் ரொம்பவே இன்க்ளைண்டாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவானவங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு தோணலாம். சம்டைம்ஸ் அது தெரியவே தெரியாது. ஆனாலும் அவங்களோட மெச்சூரான டெசிஷன்ஸை பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கற்றுக்குட்டின்ற மாதிரி மற்றவங்களை யோசிக்க வைப்பாங்க. ஏன்னா அவங்க வயசும் அவங்க தோற்றமும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களோட ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட் வந்து யாராலையுமே ஈடு கொடுக்க முடியாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தே ஆர் லைக் வெரி டிவைன்லி அனாயிண்டட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, அவங்களுக்கே ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஈகோ பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களோட ட்ரீம்ஸ் வழியாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சயின்ஸ் அண்ட் சிக்ரனசிட்டிஸ் அவங்க கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். அவங்க எந்த ரிலீஜனாக வேணாலும் இருக்கட்டுமே, ஆனால் அவங்களுக்கு அவங்களோட சுற்றி இருக்கிறதே வந்து அவங்கள காட்டி கொடுத்துரும். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் அதை வந்து அவங்க பொறுமையாக இருந்து கவனிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. எல்லா பேட்டர்ன்ஸையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு விஷனரியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேலண்டர் ஒர்க்கு, மூன் மேஜிக்கு, அப்புறம் ஃபோக் மேஜிக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை பயன்பாட்டில் அவங்க இருப்பாங்க. மாயன்ஸ் அவங்களோட அந்த பிலீஃப் சிஸ்டம், ட்ரைபல் பீப்புளாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்புறம் இந்த சபாட்ஸ்,
12 சபாட்ஸ் ஏதோ இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆனர் பண்ணுவாங்க. அந்த சீசன்ஸ் ஆனர் பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தகுந்த மாதிரி அவங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸும் இருக்கும். இப்போ லேடிஸ்னால் வந்துட்டு இந்த ஓவிலேஷன் பீரியட், அப்புறம் ஃபாலிக்யூர், லூத்தியல், மென்ஸ்ட்ரேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வேலைப்பாடுகளும் இருக்கும். ஸோ ஓவிலேஷன் பீரியடில் வந்து இட் இஸ் லைக் அ க்ரியேஷன் பீரியட். அப்போ தான் வந்து ஒரு கன்செப்ஷன் க்ரியேஷன் மாதிரி ஒரு விஷயம் அவங்க வந்து பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுக்கிறது, இல்லை அவங்களே ஒன்று உருவாக்குறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த பார்த்து பண்ணுவாங்க. வெரி கால்குலேட்டிவ். இந்த சீசனுக்கு இதெல்லாம் பண்ணலாம், இப்போ குளிர்காலத்துக்கு ஒரு மாதிரி கதகதப்பாக இருக்கிறதா சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். அதுதான். அதே சமயம் வந்து மற்றவங்களுக்கும் அவங்க விசில் ப்ளோயராக இருப்பாங்க. இப்படி பண்ணாதீங்க, நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற ஒரு டாமினன்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கும். பட் அதுக்கான அந்த எம்பத்தியும் அவங்கக்கிட்ட இருக்கும். ரொம்ப டாமினேட் பண்ணணும்ல யோசிக்க மாட்டாங்க. பட் அவங்களோட இதில் அத்தாரிட்டி இருக்கும். அந்த லைக் லீடிங் தெம், மற்றவங்க லீட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவங்க இருப்பாங்க. ஆனால் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ரைட் ஆர் டை, அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு அது ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், திருப்பி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ற ஒரு தாட் இருக்கும். நிறைய பேருக்கு அது இருக்கவே இருக்காது. நான் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு ஈகோவிலே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் கிடைக்காது. ஆனால் இந்த பர்சனாலிட்டி இப்படி இருக்கிறவங்க வந்துட்டு அதெல்லாம் கிடையாது. அவங்க தப்பு பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. செல்ஃப் டவுட் அந்த மாதிரி வராமல் அவங்க ரொம்ப சேஃப்டியாக கரெக்டாக யோசிப்பாங்க. நியூட்ரலாக இருப்பாங்க தேவைப்படுற விஷயத்தில். அதாவது எந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ஹெரிட்டன்ட்லி தே ஆர் லைக் தட். டிஎன்ஏவே அவங்களுக்கு ஆல்டர்டாக இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி வந்த அந்த லினியேஜ்லேயே அவங்களுக்கு வேறு மாதிரி டிஎன்ஏ இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்க. அப்புறம் இன்னும் எனக்கு வேணும், இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களே போவாங்க. முன்னாடிலாம் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் எதுவுமே பாடம்லாம் கவனிச்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நான் வந்து டீச்சரை ஏமாற்றிட்டேன்னு சொல்லுவாங்க. காசும் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு ஆனால் எதுவுமே படிக்காமல் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்களே போயிட்டு பேரண்ட்ஸு அப்புறம் பெரியவங்களோட உதவி இல்லாமல் இவங்களே நானே போய் படிக்கிறேன்ட்டு அவங்களே காசுகளை வந்துட்டு சேமித்து வச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க படிக்கிற மாதிரி நிறைய நாலேஜ் வந்து அவங்க முன்னேறணுன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. குழந்தைங்கன்னா விளையாடணும், ஸ்கூலில் ஸ்கிப் படிக்கணும், ஊர் சுற்றணும், நிறைய சாக்லேட் சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், டிவி பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும், இப்படி தான் இருக்குவாங்க இல்லையா? இந்த குவாலிட்டிஸும் அவங்கக்கிட்ட இருக்கும். சுத்தமாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்கும். அதே சமயத்தில் நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறத நான் பண்ணுவேன். ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும் போதே ரொபாட்டிக்ஸு, ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி வந்து அவங்க யோசிப்பாங்க. ரொம்ப ஹை லெவலாக யோசிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி கிடையாது. அதனால் அவங்க வந்துட்டு இவங்க சின்ன குழந்தையாகவே இருன்ற மாதிரியெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பூமர்ஸ் ஆர் இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் புரியாதவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வந்து அன்ஹீல்டாக இருக்கிறவங்க வந்துட்டு இவங்களை வந்து ரொம்பவே கீழே தள்ள பார்ப்பாங்க. நான் தான் உன்னோட பெருசு, நீ தான் வந்து எனக்கு அப்புறம் பிறந்தது, அதனால் நீ வந்து நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க மேலே நிறைய இது போடுவாங்க, நிறைய டெயின்டட் போடுவாங்க. பட் இவங்க அதை பற்றிலாம் யோசிக்காமல் நான் எப்படி வேணாலும் இருந்துப்பேன், எனக்கு தெரியும் நான் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்க மனசை மாற்ற முடியாது. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ். நீ வந்து வாழ்ந்துட்ட, நான் இதுக்கப்புறம் நான் வாழ போகிறேன், ஸோ நான் எப்படி வாழ போகிறேன்றதை நான் தான் வந்து டிசைட் பண்ணணும், நீங்கள் எனக்காக டிசைட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவாங்க. இவங்க ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதை வந்து நினச்சதை நடத்தாமல் விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் ரீடிங்கில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க உங்கள் வீட்லேயும் இருக்காங்களா? எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Love and Light Bless Be, and don't forget to subscribe, like, share, comment, and push on the notification button for more such amazing videos. Love and Light Bless Be. Thank you for watching. Bye.